கட்டுப்பாடுகளுக்குள் இருந்தால் அது கலையே இல்லை. அது காட்டாறு போல் ஓட வேண்டும்னு. அதாவது ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்தால் தான் அது ஆர்ட். ஸோ அதுக்கு ஒரு தியரி வச்சுருக்காங்க. ஆர்ட் இப்படி தான் பண்ணணும், எது நல்ல ஆர்ட், எது கெட்ட ஆர்ட், இது நல்ல இசை, இது கெட்ட இசைங்கெல்லாம் அதுக்கப்புறமா மனுஷன் கண்டுபிடிச்சிது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இயற்கையோட மனுஷன் ஒன்று இருக்கப்பவே இசை இருந்து தான் இருக்குது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் இப்போ அதுக்கான அதுக்கான தியரிஸ் வந்துட்டாலும் அந்த நாங்கள் ஆர்ட்டை பார்க்குற விஷயம், நான் எனக்குன்னு ஒரு தியரி வச்சுப்பேன். அதுக்கப்புறமும் படிச்சிருக்கேன். இது என்னன்னு தெரிஞ்சுக்க லேர்ன் பண்ண ட்ரை பண்ணேன். வசதி வாய்ப்பு வந்து இப்போ படம்லாம் கிடச்சக்கப்புறம் ஓகே இது கற்றுக்கலாம். இப்போ டைரெக்ஷன்லாம் பண்ணக்கப்புறம் டைரெக்ஷன் பற்றி நிறையா படிக்கிறது, ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறது. இப்போ கூட சவுண்ட் ஒர்க் ஷாப்ஸு, சவுண்டு இதுக்கு வந்து இப்போ யூஎஸ் போயிருந்தோம். நானும் ஜீவம் போனோம். ஒரு 2 years முன்னாடி போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அதெல்லாம் அடிக்கடி பண்ணிட்டே தான் இருப்போம். நாங்கள் தொடர்ந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கும். லேர்ன் பண்ணிப்போம். பட் எங்களுக்கான நாங்கள் பார்க்குற தியரின்னு ஒன்று இருக்குல்லையா, நாங்கள் இப்போ பர்சீவ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்லையா, அது ஒன்றும் இல்லை. இந்த இப்போ